பாமுகம் பாட்டிவீலனும் தமிழ் வானலில் உறவுகளின் இணைய வருவது கேள்விச்சரம் தொகுப்படு சிவதர்சனி ராகவன் அவர்கள். வணக்கம் பாருங்கள். விநியோச்சாமன வணக்கம். பாமுக உறவுகள் அனைவருக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் இது பொது அறிவு கேள்விச்சரங்கள் வாரம் 531 வளமை போலவே செவ்வாயில் இடம்பெறுவது இன்று சற்று இடம் மாறி வெள்ளி பொழுதிலே நேரத்துக்கு காரணமாக இடம்பெறுவது. ஆகவே ஆனாலும் எல்லோரும் இணைந்து சிறப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அன்பாய் அழைத்தபடி ஜெயமலஜியம் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், வாணிமொழிய பணிக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது முதலே நீங்கள் வெள்ளுவஞ்சார் பகுதியிலே சென்று பொது அறிவு கேள்விச்சரங்கள் வாரம் 531 என்று பதிந்திருக்கிறது. அதற்குள்ளே உங்கள் பெயர்களை போட்டு இணைந்து கொள்ளலாம். தயாராக இருந்தால் எல்லோருமே நாங்களும் விறுவிறுப்பாக விரைவாக கேள்விகளோடு இணையலாம். கலைவாணி மோகன், சரோஜினி, சோதராஜா, ஜெயம்லஜியம், தர்ஜினி, பத்மினி இவர்கள் இணைந்து விட்டார்கள். மற்றவர்கள் இனி ஆர்வமாக இருப்பவர்கள் இப்போது எல்லாம் இணைந்திருந்தார்கள். ஆர்வமாக இணைபவர்கள் இணைந்து கொள்ளலாம். இணைந்தால் நாங்கள் நீங்கள் ஓகேயா? உற்சாகமா? ஆமா உற்சாகம். நான் வேலையெல்லாம் முடிச்சு வந்து எனக்கு அவசரம். சரியா? நான் அரிசி வாணிமோகன் கழுவி போடுவோம் அரிசி. கொஞ்ச நேரத்துல ஓடி போய் தண்ணி விட போறேன். கொதி தண்ணி விட போறேன். கேத்தில் கொதிக்குது. எதில அவியும் பண்ணா. இந்த நிகழ்ச்சி அப்படிதான் வாணிமோகன் சொல்லி தந்தேன். நீங்க இல்ல அப்படியே தானே? விரைவாக செய்யக்கூடிய ஆளுநர்களை செய்யலாம். பாத்தீங்களா, வாணிமோகன் சொன்ன ஒரு ஆளு காய்ச்சி மாதிரி இருக்கா. அது என்ன, அது சிங்கிள் போய் தான் அப்படியால் கெதியில அவிஞ்சிடும். அது குயிக்கா வரும். உங்க சுட தண்ணியான டப் தண்ணி இல்ல, கெட்டில் தண்ணி. கெட்டில் தண்ணி தான். நான் டப் தண்ணி ஒரு நாள் சுடு தண்ணியே பாவிக்கிறே இல்ல. சுத்தாரண தண்ணியா குடிக்கிறதா இல்லாட்டி போதும் தண்ணி. ஒரு நாளும் பச்சை தண்ணி குடிக்கிறேன். சில வேளையில வாணிமோகன் ஒரு சலக்கடுப்பு மாதிரி வரும் பச்சை தண்ணி விட்டு, அதுல இருந்து நான் ஒரு நாளும் குடிக்கிறேன் இல்ல பச்சை தண்ணி. அனையும் கையில கொண்டு திரிகிறது போட்டு தண்ணி. என்ன சில விலையில பச்சை தண்ணி கொஞ்சம் கொண்டு போட்டுடுறாங்க. ஒன்றும் சில விலையில சொல்லி போடுறது. போத்து தண்ணி என்ன குடிப்பேன். நகுலா சிவநாதன் இணைஞ்சிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. பிரிச்சவர்கள் இணைந்து விட்டார். 7 பேர் இப்பொழுது தயாராக இருக்கிறார்கள். வேறு யாராவது ஆர்வமாக இருந்தால் இணைந்து கொள்ளலாம். அங்கு ராஜினி சில வேலை நன்றிகள் காணில பார்ப்போம். இணையக்கூடியவர்கள் இணையுங்கள். என்னுடைய பேக்ரவுண்ட்ல இருக்கிற பூ வந்து என்ன பூன்னு சொல்லுங்க. உங்களோட குசினிக்குள்ள இருக்கிற ஒரு பொருள் பூ வாங்க. நானும் நேற்று தான் கேள்விப்பட்டேன். நல்லா இல்லை, நீ ஒரு ஆராய்ச்சி பார்ப்போம். குசினிக்குள்ள இருக்கிற பூ நீங்க அங்க இருக்கிறோடைய தெரியுது இல்ல பெருசா. கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. பெரிய பூ தான். நான் தூரத்து முன்னுக்கு வாங்க ஒரு தரம் பாப்போம். நீங்க மேல போயிட்டீங்க. இல்ல இல்ல, இத நிப்பாட்ட தான் பாக்குறேன் உங்களுடைய. பாப்போம். குசினுக்குள்ள இருக்கிற ஒரு பொருள் உண்டு. வெங்காயம், இது பெரிய சீரகம் இருக்குதானே? பெரிய சீரகம். இந்த பூந்துளை பெரிய பூ. இல்ல பூவை எனக்கு தெரியாது. அந்த மரம் சமைக்கிறது தானே. ஆனால் இதை நீங்க கிட்ட காட்டினா தான் தெரியும். இஞ்சி பூன்னு சொல்றாங்க. இஞ்சி பூ அப்படி இருக்குதான். பெரிய பூ எனக்கு ஆச்சரியமா கிடையாது. இதுல கலர் வேற நிறத்திலும் இருக்கு, மச்சந்தாவும் இருக்கு. எது இஞ்சி பூவா? ஆமா, இஞ்சி பூன்னு சொன்னேன். இதையே மலர்ந்து பார்த்தா கிட்டத்தட்ட இஞ்சி மனம் அடிக்கு. அதை நான் காணையில் ஒரு நாள் மதம். ஆனா இஞ்சி பூ நாங்கள் இஞ்சியை பூக்க விடுறதில்ல தானே. இவ்வளவு பாக்கிறேன். இஞ்சி பூண்டு ஒரு வருஷம் அடிச்சு சொன்ன இஞ்சி. இத நான் மண்ணுக்கு ஒரு போட்டோல பார்த்தேன்னா இஞ்சி பூ தான் வடிவான பூவா இருந்தது. அப்படி பெரிய அடுக்கு ஒரு உள்ளங்கையில நல்ல வடிவா பெருசா தான் இருந்தது. ஆமா, 4, 5, 6 ஒரு சடலங்கள் ஏற்கனவே முதல் இருந்தது. பாட்டுக்கு இது கலங்கோடி எடுத்துறதானே. எல்லாரும் இலைய எடுப்போம். இஞ்சியில இஞ்சியில மஞ்சள் தான் எடுக்க. இஞ்சியும் எடுக்கிறோம். இஞ்சியும் கட்டுறவங்க எடுக்கிறதா? நான் பானை கட்டுறதா? பானை கட்டுறது. ராஜினி இணைஞ்சிட்டு இருக்கிறார். ஆகவே மற்றவர்களை சுணங்க பண்ணாமல் நாங்கள் இணையக்கூடியவர்கள் இணைந்து கொள்ளும். 8 பேர் இணைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் வேக வீதியிலே ஓடியக்கூடியவர்களும் ஏறிக்கொள்ளுங்கள். நிகழ்ச்சி உங்களுக்கான கேள்வியும் சுவாசியமாக போடப்பட்டிருக்கிறது. பார்ப்போம். அதிகம் மறந்து விட்டேன் நன்று நினைக்கிறேன். சரி, உங்களோட பேசி அதை பெயர்களை போட்டு இணைந்து கொள்ளுங்கள்.
இணைந்து கொள்ளலாம். ஒரு கேள்விச்சரங்கள் வாரம் 531 இணைந்திருக்கிறோம். உற்சாகமான நேயர்கள், புதிய நேயர்கள் இணைந்து கொள்ளலாம். எல்லோரும் இணையும் பட்சத்தில் நாங்கள் ஒருவருக்காக விரைவாக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். பாமுக பக்கத்திலே உங்களுக்காக அந்த கேள்வியும் விடப்பட்டிருக்கிறது. சரி, இந்த நேரத்தில் நான் அதை நினைவுபடுத்தியபடி சரி, நாங்கள் அப்படின்னா கேள்விகளுக்கு நுழைவோம். இடையில இணையக்கூடியவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். அன்புறவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். அவசரமாக உள்ளவர்கள் இப்போது நாங்கள் கேள்விகளுக்கு போகும்போது நீங்கள் ஆயத்தமாக கேள்விச்சரங்கள் வாரம் 531. உங்களுக்கான முதலாவது கேள்வி வருகிறது. சுவாரஸ்யமான கருத்தான். சூனியம் வைக்க முயன்றதாக அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிற நாடு. சூனியம் வைக்க முயன்றதாக அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிற நாடு. அது எந்த நாட்டு ஜனாதிபதிக்கு இந்த சூனியம் வைத்ததாக சொல்லப்படுகிறது? இந்தோனேசிய நாடு, மாலைதீவு அல்லது வங்கதேசம். இங்கு சூனியம் வைத்ததாக சில அமைச்சர்களை கைது செய்திருக்கிறார்கள். நேரம் முடிவடைகிறது. இதை போட்டுக் கொள்ளுங்கள். சூனியம் வைக்க முயன்றதாக அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டது எந்த நாட்டு ஜனாதிபதிக்கு? அது மாலைதீவு என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி 3 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். மாலைதீவு. உங்களுக்கான 2வது கேள்வி வருகிறது. மாலைதீவில் சூனியத்தை எப்படி அழைக்கிறார்கள்? அவர்கள் சூனியம் மாலதீவில் இருக்கிறதா? அங்கு சூனியம் வைக்கிறதுன்றது அதிகம் இருக்கிறது. அதற்கு ஒரு பேரை அழைக்கிறார்கள். பண்டிதா, சூனியா, யாகா. ஒரு பேரில் அந்த சூனியம் வைக்கிறது அழைக்கிறார் மாலதீவு. இதற்கு முன்னரும் வச்சவியாம் பண்டிதா என்று அழைக்கிறார்கள். அவர்களுடைய மொழியில பண்டிதா என்று. 3 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். 3வது கேள்வி. அமுலுக்கு வந்த புதிய குடியுரிமை விதிகள். அமுலுக்கு வந்திருக்கின்ற புதிய குடியுரிமை சம்பந்தமான விதிகள் அது பிரான்சில், ஜெர்மனியில், சுவிஸ். தற்போது எந்த நாட்டில்? பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிஸ். நேரம் முடிவடைந்திருக்கிறது. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 2. ஜெர்மன் என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறி 4வது கேள்விக்குள் போகலாம். தடம் புரண்டு ஆற்றுக்குள் கவிழ்ந்த ரயில். இது இந்த விபத்து நடந்த நாள். தடம் புரண்டது ஒரு ட்ரெயின் அது ஆற்றுக்குள் விழுந்தது. ரஷ்யாவில் மலாவி அல்லது ஸ்வீடன். ரஷ்யா, மலாவி அல்லது ஸ்வீடன். அந்த விபத்து நடைபெற்ற நாடு எந்த நாடு என்று கேட்டிருந்து ரஷ்யா என்பது சரியான பதில். 3 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 5வது காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை. இந்த புகையிரத விபத்தில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவாக இருக்கிறது? 60, 65 அல்லது 70 பேர்? 60, 65, 70. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 70 என்பது சரியான பதில். யாரும் தெரியல. ஆகவே அது அந்த பதிலை நான் எடுத்துக் கொள்கிறேன். அடுத்து 6வது கேள்வி. பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய இருப்பவர். தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய இருப்பவர் பிரேசில் நாட்டு பிரதமர் அல்லது கனடா அல்லது அமெரிக்கா? இந்த நாட்டின் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய இருக்கிறார். சரி பாப்போம். இருந்து செய்துட்டாரா? அது கனடா என்று ஒருவர் தந்திருக்கிறீர்கள். சரியான பதில் அதுதான். ஜஸ்டின் ட்ரூடோ. சரி, நன்றி நன்றி. 7வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. 7வது கேள்வியை பார்த்துக் கொள்ளுங்கள். 2 மடங்கு விலை அதிகரிக்க போகும் அன்றாட பாவனை பொருட்கள். 2 மடங்கு விலை. அது எந்த நாட்டில்? பிரான்ஸ், பிரித்தானியா, ஜெர்மனி. தற்போது ஒவ்வொரு அத்தியாவசிய பொருட்களும் இப்போது 2 மடங்கு விலை உயர்த்த போகும். இவ்வளவுமே உயர்த்தி இருப்பார்கள். இப்ப அதை விட 2 மடங்கு. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 பேர். பிரித்தானியா என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி 8வது கேள்வி உங்களுக்கு. பிரான்ஸ் நாட்டுக்கு பெருந்தொகையான பணத்தை கொடுக்கும் நாடு. ஒரு நாடு, குறிப்பிட்ட ஒரு நாடு பிரான்சுக்கு பெருந்தொகையான பணத்தை கொடுத்திருக்கு. அது கனடா, சுவிஸ், இத்தாலி. அவர்களுக்கு இடையிலே ஏதோ ஒரு ஒப்பந்தம் இருக்கிற கனடா, சுவிஸ், இத்தாலி. அது எந்த நாடு கொடுத்திருக்கிறது? சுவிஸ் என்பது சரியான பதில். 5 பேர் சரியான பதில் தந்திருக்கிறீர்கள். அது சார்ந்துதான் இன்னொரு கேள்வி வேற இருக்கிறது. சுவிஸிலும் குறிப்பாக எந்த மாநிலம் பிரான்சுக்கு கொடுத்திருக்கு? மாநிலங்கள் இங்க இருக்கிறது தானே, 26 மாநிலங்கள். அதுல பாசல், ஜெனீவா அல்லது சூர்ஸ் மாநிலம் பிரான்சுக்கு கொடுத்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் அவர்களோட மொழி தொடர்புகளும் இருக்கக்கூடும். ஜெனீவா என்பது சரியான. பிரெஞ்சு. ஜெனீவா பக்கம் பிரெஞ்சு பேசுகிறார்கள். ஆகவே பிரான்சுக்கு பணம் கொடுத்தது ஜெனீவா மாநிலம். 6 பேர் சரியான தந்திருக்கிறீர்கள். 10வது கேள்வி உங்களுக்கானது.
எவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறது மில்லியன் பிராங்குகளிலே ஜெனீவா மாநிலம் கொடுத்த பணம் 250 மில்லியன் பிராங்குகள், 372 மில்லியன் அல்லது 300 மில்லியன் சுவிஸ் பிராங்க். சரியான பதில் 4 பேர் தந்திருக்கிறீங்க. 372 மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை பிரான்சுக்கு கொடுத்திருக்கிறது. 10 கேள்விகள் நிறைவடைந்த பட்சத்தில் முதலிடத்தில் பத்மினி அவர்கள் 1152 புள்ளிகளோடு அமர்ந்திருக்கிறார். தர்ஜினி 2வது இடத்திலும், நகுலா சிவநாதன் 3வது இடத்தில், சரோஜினி சோழராஜ் அவர்கள் 4வது இடத்தில் இருக்கிறீர்கள். பார்ப்போம், மாற்றத்தை எதிர்பார்த்தபடி மாறாவிட்டாலும் சந்தோஷம் தான். சென்ற ஆண்டு இதே ஜெனீவா நகரம் பிரான்சுக்கு இவ்வளவு பணத்தை கொடுத்திருக்கு. சென்ற ஆண்டு 350, 352, 360 சுவிஸ் பிராங்குகளை ஜெனீவா பிரான்சுக்கு பண கொடுக்கல் வாங்கல்கள் நமக்கு எதற்கு என்று செய்திகளே அறிந்தோம். 352 சுவிஸ் பிராங்க் மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் என்பது சரியான பதில். 4 பேர் சரியான பதில் தந்திருக்கிறீர்கள். 12வது கேள்வி, பள்ளி பாடத்திட்டத்தில் நடிகை பற்றிய குறிப்பு, அதை மக்கள் கொஞ்சம் கண்டித்திருக்கிறார்கள். பள்ளி பாடத்திட்டத்தில் நடிகை பற்றிய குறிப்பு, அது எந்த நாட்டில்? சீனா, இந்தியா, மலேசியா. நடிகைகளை பற்றிய சிலபஸ் வந்து சரி அது நடிகை எந்த நடிகை? இந்தியா என்பது சரியான பதில். இந்தியாவில் தான் ஒரு குறிப்பிட்ட நடிகையை பற்றி பாட புத்தகத்தில் போட்டு விட்டார்களாம். அது 6 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறி 13வது கேள்வி, எந்த நடிகையை பற்றி சிலபஸ்ல வந்திருக்கு? என்ன முக்கியமான விஷயம் அவரை பற்றி சொல்ல போறேன். குஷ்பு, தமன்னா, ரேவதி. இது மக்கள் கொஞ்சம் கண்டிச்சிருக்கிறார்கள், எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார்கள். தமன்னாவை பற்றி சிலபஸ் வந்திருக்கு. பார்ப்போம் என்னென்னலாம் சிலபஸ்ல சேர்க்க போறோம். 4 பேர் சரியானவர்களை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி 14வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. நாடாளுமன்றத்துக்கு தீ வைத்த நாடு, எந்த நாட்டு நாடாளுமன்றத்துக்கு தீ வைப்பு இடம்பெற்றிருக்கிறது? விபத்து அல்லது அதை குறிப்பிட்டு செய்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்துக்கு தீ வைக்கப்பட்டிருக்கிற நாடு உகண்டா, கென்யா, நைஜீரியா. உகண்டா, கென்யா, நைஜீரியா. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் யாரும் இல்லை. கென்யா நாடு என்பது சரியான பதில். உகண்டா தான் பலர் தந்திருக்கிறீங்க. அது கென்யாவில் தான் நாடாளுமன்றத்துக்கு தீ வைக்கப்பட்டிருப்பது. யாரும் அது சரியான பதிலை தெரியல. 15வது கேள்வி, இங்கு நடந்த இந்த கென்யாவிலே நடந்த துப்பாக்கி சூட்டில் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்? இதே நாடாளுமன்ற பிரச்சனை தான் தீ வைத்தது. இதுல துப்பாக்கி சூட்டிலே உயிரிழந்தவர்கள் 22 பேர், 24 பேர், 26. எத்தனை பேர் துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள்? 22 பேர் என்பது சரியான பதில். 1 பேர் சரியான. அப்போ நீங்கள் தான் வெற்றியாளர். 16வது கேள்வி, பள்ளி சிறுமிகள் மரணம் அடைந்திருக்கிறது குறிப்பாக எந்த நாடு? பள்ளி சிறுமிகளின் மரணம், அது பிரான்ஸ், பிரித்தானியா, ஆஸ்திரியா. பள்ளி சிறுமிகள் மரணம் என்ற அந்த செய்தி அது எந்த நாட்டில்? பிரித்தானியா என்பது சரியான பதில். 4 பேர் சரியான பதில் தந்திருக்கிறீர்கள். 17வது மர்மமான முறையில் இறந்து கிடந்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட மர்மமான முறையில் இறந்து கிடந்தார்கள். சீனா, பாகிஸ்தான், சிங்கப்பூர். மர்மமான முறை, ஆனால் என்ன காரணம் இது என்பதை சீனா, பாகிஸ்தான், சிங்கப்பூர். சரியான பதிலை 6 பேர் தந்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் நாட்டிலே தான் இந்த இறப்பு இடம்பெற்றிருக்கிறது. வாழ்த்துக்கள் 6 பேருக்கு. 18வது கேள்வி, எத்தனை பேர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார்கள் பாகிஸ்தான் இடம்பெற்ற அந்த சம்பவம்? 20 பேர், 22 பேர், 24. இன்று உலகம் முழுக்க கணக்க பிரச்சனை நடக்குது. வைரஸ் இருக்கு, கஞ்சா பிரச்சனை, போதை பிரச்சனை, எத்தனையோ இருக்கு. 22 பேர் இந்த மர்மமான முறையில இறந்துருக்காங்க சொல்லப்படுகிறது. இதை 4 பேர் சரியா தந்திருக்கு. 19வது கேள்வி உங்களுக்காக, நேட்டோ அமைப்பின் அடுத்த பொதுச் செயலாளர் இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? நேட்டோ அமைப்பினுடைய அடுத்த பொதுச் செயலாளராக தெரிவாகி இருப்பவர் நெதர்லாந்து நாடு, சுவிட்சர்லாந்து அல்லது பிரேசில் நாடு. நேற்று உங்களுக்கு இராணுவ கூட்டமைப்பு, அதனுடைய பொதுச் செயலாளர் நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவர் என்பது சரியான பதில். 4 பேர் சரியான பதில் தந்திருக்கிறீர்கள். 20வது கேள்வி, உலகின் சிறந்த விமான சேவையாக, அது இந்த வார செய்தி, இதற்கு முன்னர் வேற வேற செய்திகளை வேற வேற விமான சேவை தெரிவாகியுள்ளது. தற்போது உலகின் சிறந்த விமான சேவையாக சிங்கப்பூர், கட்டார், இந்தியா. எந்த நாட்டினுடைய? இந்தியன் ஏர்லைன்ஸ் அல்லது கட்டார் ஏர்வேஸ். 5 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். கட்டார் ஏர்வேஸ் தான் உலகின் சிறந்த விமான சேவையாக தற்போது ஒரு ஆய்விலே அவர்களுடைய கணக்கெடுப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
வாழ்த்துக்களை கூறியபடி 2ஆம் கட்டத்திலே பத்மினி அவர்கள் தன்னிடத்தை இறுக பெற்றிருக்கிறார் 1831 புள்ளிகளோடும். நகுலா சிவநாதன் 1709 கிட்ட வந்திருக்கிறார். சரோஜினி சோழராஜ் 1563 புள்ளிகளோடு 3ஆம் இடத்தில். கலைவாணி மோகன் 1353 புள்ளிகளோடு 4ஆம் இடத்தில். பார்ப்போம் மாற்றங்கள் என்ன ஏற்படும். 21வது கேள்வி உங்களுக்காக. விஸ்தாரா விமான சேவை இது எந்த நாட்டினுடைய? அந்த விமான சேவையின் பெயர் விஸ்தாரா. இது மலேசியா, இந்தியா அல்லது பாகிஸ்தான் நாட்டுக்கு சொந்தமான விமான சேவை. விஸ்தாரா சரியான பதிலை தந்திருப்பவர் ஒருவர் இந்திய நாட்டினுடைய விமான சேவையாம் விஸ்தாரா. நானும் புதுசாக கேள்விப்பட்டிருப்பேன். ஒருவர் தந்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். 22வது கேள்வி உங்களுக்கானது வருகிறது. பட்டியலில் இந்த விஸ்தாரா விமான சேவை எத்தனையாவது இடத்தை பிடித்திருக்கு? உலகின் தலை சிறந்த விமான சேவைகளை விஸ்தாரா பிடித்திருப்பது 15, 16, 17. கட்டார் ஏர்வேஸ் முதலாவது இடத்தை பிடித்திருக்கிறார். இந்த விஸ்தாரா பிடித்திருப்பது 4 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். 16வது இடத்தை பிடித்திருக்கிறது. 23வது கேள்வி. 14 குட்டிகளை ஈன்ற ஆண் பாம்பு. பாம்பு குட்டியோடு தெரியும், ஆண் பாம்பு குட்டியிடுமா குட்டி போடுமா? இது எந்த நாட்டில் இந்த சாதனை என்று பதிந்திருக்கிறார்? 14 குட்டிகளை ஈன்ற ஆண் பாம்பு பிரித்தானியாவில், ஜப்பானில், சீனாவில். புகைப்படத்தோட போட்டெல்லாம் போட்டிருக்கணும். ஆனால் நீங்க நாம் தேட வேணும் என்ன ஏது நடந்தது. பிரித்தானிய நாட்டில் தான் அந்த 14 குட்டிகளை ஈன்ற ஆண் பாம்பு. ஒருவர் சரியாக தந்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்களை கூறியபடி. 24வது கேள்வி. மூடப்பட்ட பல பாடசாலைகள். எந்த நாட்டிலே இந்த சம்பவம்? பல பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. அது இந்தியாவில், இலங்கையில், மலேசியாவில் நிறைய பாடசாலைகள் மூடப்பட்டு. என்ன காரணம் தெரியல. ஆசிரியர் இல்லையா, பிள்ளைகள் இல்லையா? இலங்கை என்பது சரியான பதில். நானே யோசிச்சேன், நான் பார்த்த பாடசாலைகளுக்கு எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் பிரைவேட்டா போயினா பல பாடசாலை எல்லாம் சும்மா இருக்கு. மூடப்பட்ட பல பாடசாலைகள் இது இலங்கையில் தான். இருவர் சரியான பதில் தந்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்களை கூறியபடி. பிள்ளைகள் டியூஷன்ல படிச்சா பாடசாலைகள் என்னத்துக்காக? எத்தனை பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படும்? இலங்கையில் தற்போது எத்தனை பாடசாலைகள் மூடப்பட்டதா? 7000 அல்லது 9000 அல்லது 10,000 பாடசாலைகள் மூடப்பட்டது. 7, 9, 10, 10,000, 10,000 பாடசாலைகள் என்பது சரியான பதில். இது ஒரு கணக்கெடுப்பு தான். 20 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 26வது உங்களுக்கு. உயிர் உள்ள மனித தோலுடன் மன்னிப்போடு தோல் அதழுத்தும் உயிர் உள்ள மனித தோலோடு புன்னகைக்கின்ற ரோபோ. இதை கண்டுபிடித்து சாதனை செய்தவர்கள் சீனா, ஜப்பான், அமெரிக்க நாட்டின் விஞ்ஞானி. தோல் உயிர்ப்பாக இருக்கு. அது எப்படி எடுத்து வைக்கிறார்கள்? உயிர்ப்புள்ள மனித தோலோடு அந்த ரோபோ. இது ஜப்பான் நாட்டு விஞ்ஞானிகள் தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 5 பேர் சரியானவர்கள். தோல் மனித தோல் எடுத்து சரியா மனிதர் மாதிரியே செய்திருக்கிறார்கள். இது ஜப்பான் நாட்டு என்பது சரியானது. 27வது கேள்வி. வெளிநாட்டில் உழைத்த பணத்தை தாய் நாட்டுக்கு அனுப்புகிற மக்களில் முதலிடத்தை சேர்ந்தவர்கள் எந்த நாட்டவர்கள்? தாங்கள் வெளிநாட்டில் உழைத்த பணத்தை தாய் நாட்டிலேயே அப்படியே அனுப்பி கொண்டிருந்து அங்கே முதலீடு செய்யும். சீனர்கள், ஜப்பானியர், இந்தியர். யார் முதலிடத்தில்? வெளிநாட்டில் உழைத்த நாம உழைச்சிட்டு வேறு நாட்டுல கொண்டே போடுறோம். இவர்கள் இந்தியர் என்பது சரியானது. இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் தானா? இது உலக வங்கி சொல்லி இருக்கிறது. அதிகமாக தாங்கள் உழைக்கிற பணத்தை தங்கள் தாய் நாட்டிலேயே போடுவார்கள். அதுல முதலிடத்தில் இருப்பவர்கள் இந்தியர். 6 பேர் சரியாக தந்திருக்கிறார்கள். 28வது கேள்வி. 2வது இடத்தில் இருக்கின்றார். முதலிடத்தில் இந்தியா இருக்கிறது. இப்படி தாய் நாட்டுக்கு பணத்தை அனுப்புவது. 2வது இடத்தில் பிரேசில், மெக்சிகோ அல்லது பாகிஸ்தான். தங்கள் நாட்டை வளம்படுத்துகிறார்கள். எங்கேயோ இன்னொரு நாட்டிலேயே கொண்டே போடாமல் தங்கள் நாட்டில் அந்த பணம். 2வது இடத்தில் இருப்பது பிரேசில் நாடு. ஒருவர் சரியாக. பிரேசில் என்பது சரி. உங்களுக்கான 29வது கேள்வி. இந்த வகையிலே சீனா எத்தனையாவது இடத்தை பிடிக்கும்? சீனா நாட்டவர்களும் வேறு நாடுகளிலே போய் வேலை செய்கிறார்கள். சீனா பிடித்த இடம் 4, 3, 5. முதல் இந்தியர்கள், பேருந்து பிரேசில். இப்போ 3வது சீனா எத்தனையாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க? 3 என்பது சரியானது. 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறி 30வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. ஜனாதிபதி மாளிகை மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது இந்த நாள். முதல் ஒன்று நாடாளுமன்றத்திலே தீ வைப்பு சொல்லியிருந்தேன். இது ஜனாதிபதி மாளிகை மீது தாக்குதல்
கிழக்கு தீமோர், பொலிவியா அல்லது பர்மா. ஜனாதிபதி மாளிகை மீதே தாக்குதல். அது பொலிவியா நாடு சரியான பதில். 4 பேர் சரியான பதில் தந்தது. பொலிவியா நாட்டில்தான் ஜனாதிபதி மாளிகை மீது தாக்குதல். 31வது கேள்வி உங்களுக்கானது. பரவி வரும் 2 கொடிய நோய்கள், 2 வைரஸ் சார்ந்த கொடிய நோய்கள், அது எந்த நாட்டிலே இப்போ விரைவாக பரவி வருகிறது? பிரான்சில், ஸ்பெயினில் அல்லது ஜெர்மனி? 2க்கும் பேரெல்லாம் போட்டு அதனுடைய அறிகுறிகளையும் சொல்லியிருக்கிறார்கள். பரவி வரும் 2 கொடிய நோய்கள் ஸ்பெயின் நாட்டிலே என்பது சரியானது. 5 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். 32வது கேள்வி. எந்த நாட்டு விளையாட்டு வீரருக்கு வெளிநாடு ஒன்றிலே சிலை அமைக்கப்பட்டது? ஒரு ஆள் உயர சிலை, அவருடைய உயர அளவில் சிலை உண்டு. பாகிஸ்தான், இலங்கை, இந்திய வீரர். எந்த நாட்டு வீரருக்கு வெளிநாடு ஒன்றிலே சிலை அமைக்கப்படும்? நடிகருக்கு, ஜனாதிபதி, சில முக்கியமானவர்களுக்கு சிலை அமைப்பார்கள். இதிலே எந்த நாட்டு விளையாட்டு வீரருக்கு என்றால் அது இந்திய நாட்டின் விளையாட்டு வீரர். 4 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறி 33வது கேள்வி வருகிறது. இவர் எந்த விளையாட்டுத்துறையை சார்ந்த வீரர்? எந்த விளையாட்டுத்துறையை சார்ந்த வீரருக்கு இந்த சிலை வைக்கப்படும்? ஹாக்கி, கிரிக்கெட் அல்லது கால்பந்து? ஹாக்கி விளையாட்டு, கிரிக்கெட் அல்லது கால்பந்து இது சார்ந்த வீரருக்கு கிரிக்கெட் என்பது சரியான பதில். 5 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். கிரிக்கெட் விளையாடக்கூடிய கிரிக்கெட். 35வது கேள்வி. ஒரு கேள்வி விரைவாக போயிருக்கிறது, பார்ப்போம். மன்னிப்போடு 36வது கேள்வி இல்ல, இடையில மன்னிப்போடு நான் அந்த கேள்வியை சரி பெறுகிறது. 34வது கேள்வி. எந்த நாட்டில் இவருக்கு சிலை அமைத்திருக்கிறார்கள்? இந்த விளையாட்டு வீரருக்கு, இப்போ கிரிக்கெட் என்று சொல்லினீர்கள், எந்த நாட்டிலே சிலை அமைத்திருக்கிறார்? ஜப்பானில், ரஷ்யாவில், அமெரிக்கா? சிலை அமைக்கப்பட்டிருக்கும் நாடு அமெரிக்க நாடு என்பது சரியான. அமெரிக்காவிலே தான் இந்த விளையாட்டு வீரருக்கு சிலை அமைத்திருக்கிறார்கள். 7 பேர் நீங்க சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறி அடுத்த கேள்வி உங்களுக்காக. எத்தனை நாடுகளுக்கு இலவச விசாவை இலங்கை நாடு எப்போது வழங்குகிறது? எத்தனை நாடுகளுக்கு இலவச விசாவை இலங்கை வழங்குகிறது? 67 நாடுகளுக்கு, 65, 60. இவ்வளவு நாடுகளுக்கு இலவசமாக விசாவை எடுத்துக்கணும். சில 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 67 நாடுகளுக்கு செல்லக்கூடியதாக விசாவை, இலவச விசாவை இலங்கை வழங்குகிறது. 36வது கேள்வி உங்களுக்கானது. கடும் வெப்பத்தால் உருகிய தலைவர் சிலை. தலைவர் சிலையை உருகிட்டு அவ்வளவு தூரம் வெப்பம். அது எந்த நாட்டில்? சுவிஸ், அமெரிக்கா, கனடா? மெழுகுதிரியில வச்சிருந்தோம். மெழுகுதிரியில வச்சிருந்தோமா என்னத்துல வச்சிருந்தது? சுவிஸ், அமெரிக்கா, கனடா. 5 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். அமெரிக்க நாடு என்பது சரியான பதில். அமெரிக்காவிலே தான் சுவாரஸ்யமான செய்தி, ஆனால் கவலையான செய்தி. தலைவர் சிலை உருகி போயிட்டு. அடுத்த கேள்வி உங்களுக்கானது. 37வது. எந்த தலைவர் என்பதுதான் உங்களுக்கு. அந்த சிலை குறிப்பாக யாருடைய சிலை? இரக்கத்துல உருகி இருக்கா? அவர் ஏற்கனவே இரக்கம் உள்ளவர். லெனின், ஆப்ரஹாம் லிங்கன் அல்லது டிஸ்னி? வேர்ல்ட் டிஸ்னி என்று சொல்றாங்க. லெனின், ஆப்ரஹாம் லிங்கன் அல்லது டிஸ்னி? 6 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். ஆப்ரஹாம் லிங்கனுடைய சிலை தான் அப்படி உருகியதாக சொல்லப்படுகிறது. 38வது கேள்வி உங்களுக்கானது. வடகொரியாவால் மூடப்பட்ட விமான நிலையம். வடகொரிய நாட்டினால் அவர்களுடைய தொல்லியால இன்னொரு நாட்டு விமான நிலையம் மூடப்பட்டது. அது எந்த நாட்டில்? தென்கொரியா, தாய்வான், ரஷ்யா? அடிக்கடி சொறி தேய்க்கிறது அல்லது சுரண்டுறது இப்படியால விமான நிலையமே மூடப்பட்டிருக்கு. அது வடகொரியாவால் மூடப்பட்டிருப்பது தென்கொரிய நாட்டில். தென்கொரிய நாட்டிலே விமான நிலையம் ஒன்று மூடப்பட்டிருக்கு. 6 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். 39வது கேள்வி. இன்சியான் என்ற விமான நிலையம் எந்த நாட்டில் அமைந்திருக்கு? இன்சியான், அதனுடைய பெயர் இன்சியான். அது வடகொரியா, தென்கொரியா அல்லது ஜப்பானிலே அமைந்திருக்கு. இன்சியான் என்ற விமான நிலையம் அமைந்திருக்கும் நாடு. 3 வினாடிகள் நிறைவாகிறது. தென்கொரிய நாட்டிலே இருக்கிறது இன்சியான் விமான நிலையம். 4 பேர் சரியான தந்திருக்கிறீர்கள். அடுத்த கேள்வி உங்களுக்கானது. உலகில் மிக மோசமான போக்குவரத்து இடம்பெறும் நகரம். அதிலே முதலிடத்தில் இருக்கு மோசமான போக்குவரத்து நகரம் வாஷிங்டன், நியூயார்க், நியூ ஜெர்சி. இது அமெரிக்காவில் தான் நம்ம நகரமும். வாஷிங்டன், நியூயார்க், நியூ ஜெர்சி இதுதான் உலகத்தின் மிக மோசமான போக்குவரத்து நகரம். 8 பேரும் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். நியூயார்க் என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி மிக மோசமாய் அங்கு போகும். 41வது கேள்வி.
எத்தனையாவது ஆண்டாகவும் இங்கு இந்த நிலை முதலிடத்திலே இந்த நகரம் இருக்கிறது. எத்தனையாவது ஆண்டாக, 2வது ஆண்டாக, 3வது ஆண்டாக அல்லது 4வது ஆண்டாக மோசமான இதே நியூயார்க் எத்தனையாவது ஆண்டாக இது 2வது ஆண்டாகவும் இவர் தான் முதலிடத்தில் இருக்கிறார். இந்த சிக்கலில் ஒருவர் அந்த பதிலை தந்திருக்கிறார். வாழ்த்துக்களை கூறியபடி இப்பொழுது நாங்கள் நிறைவான இடத்தில் நிறைவான புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் இருப்பவர் ஒருவரை காணவே காணவே இல்லை. சரோஜினி சோதிராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். 3358 புள்ளிகளோடு முதலிடத்திலே பாய்ந்திருக்கிறார். சரி, அவர் பாய்ந்தார். சரி, இவர் காணாம போனவருக்கு யாரு? சொல்லக்கூடாது, முதலே வாய் திறந்து இப்படி சொல்லக்கூடாது. சரோஜினி சோதராஜ முதலிடத்திலும் ஜெயமல ஜெயமர்கள் 3306 புள்ளி. கலைவாணி மோகன் 3243 புள்ளியோடு 3வது. ரஜினி சண்முகன் 3087 4வது. மற்றவர்களுடைய நிலையை வாசிக்க முடியும். வாசிக்க இல்ல, ஒரு கேள்வியால ஒவ்வொரு முந்தி 2-3 முதலாவது ஆள் வந்து ஒரு 3-4 கேள்வி இருக்கும். ஆனாலும் அதிர்ஷ்டம் வேலை செய்யத்தான் வேணும் உங்களுக்கு. என்னடா அநேகமாக நீங்கள் கூடுதலா இணைவீங்க பங்கு பெற்றீங்க, கொஞ்சம் பின்னுக்கு நிக்கிற இன்று சில இது தகவல்கள் நான் இதண்டேல அதெல்லாம் நான் சொன்னேன். நீங்க விட போடலையா அல்லது பிங்கி போட்டீங்களா? இல்ல போட்ட எனக்கு ஒன்றும் டைம் வரவே இல்லை. நான் செய்தியல் சிலதில் பார்க்க இல்லை. நான் ஒன்றுமே பார்க்காம எல்லாம் டாக்டிக் டோஸ் எல்லாம் போட்டேன். நானும் ஒன்றுமே பார்க்கல, ஒன்றுமே பார்க்கல. ஒரு செய்தி கூட எனக்கு தெரிஞ்ச செய்தியா நான் போடுறேன். இன்று கேள்விகள் மூலம் செய்திகளை மறைந்ததா போது மேலதிகமாக அதாவது சுவாரஸ்யமாக மிகுதி கேள்விகளை தேடி என்ன மீதி செய்திகளை போய் அங்க ஆண் பாம்பு குட்டிட்டதா, இத்தனை குட்டி போட்டதா, 2 மடங்கு வெளியேற போதா, இனியோடி போய் மிச்சத்தை பாருங்க கேளுங்க. ஆனா கன கேள்விகளுக்கு சரியா நினைச்சு போட்டு பிள்ளையா போட்டிருக்கேன். நான் சரியா நினைச்சு போட்டு பிள்ளையா போட்டு அமர்த்தினான். நான் 2க்கு போட்டது, மற்ற எல்லாம் ஒரு கெசிங் தான். எல்லோருமே இணைந்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள். 8 பேர் இணைந்து சிறப்பித்திருக்கிறீர்கள். நேரம் இருக்கிறதா இந்த கேள்வியை உங்களுக்கான ஒரு சுவாரஸ்யமான கேள்வி ஒன்று வருகிறது. சரி, 8 எழுத்து சொல் ஒன்று உங்களுக்கு வெளியாக அமைய போகிறது. 8 எழுத்து சொல் இது கூடுதலாக பேச்சு வழக்கிலே இதை கூடுதலாக பாவிப்பார்கள். நினைக்கிறேன் இது அகராதி சொல்ல நாங்கள் இதை அதிகம் பேச்சு வழக்கிலே பாவிப்போம். 8 எழுத்து சொல் ஒன்று இப்போ ஒரு ஆளுக்கு துணியா வாரது அல்லது ஒரு ஊக்குவிப்பை கொடுக்கல நாங்கள் இந்த சொல்லை சொல்லுவோம். இப்ப வாணிமோனுக்கு நான் துணியா வாரன் என்று சொன்னால் அதை சொல்லி 8 எழுத்துல 1 6 7 8 இந்த 1 6 7 8 இந்த 4 எழுத்துக்களும் சேருகின்ற போது ஒரு உணவு பொருளாக உணவு பாவன பொருள் 1 6 7 8 ஆக பத்மஜாரோட நிப்பாட்டிட்டேன், நீ வீட்டுல விட்டுட்டேன். அவர் வீடியோ பண்ணிட்டு போறாரு. பொது அறிவுகள் 8 எழுத்து சொல் ஒன்று துணியாக வருதல் இயக்கம். ஒரு ஆளுக்கு துணியா வரும். முதலும் கடைசியும் சேருகின்ற போது இறப்புக்கு காரணமான ஒரு பொருள் இங்கு இருக்கிறது. இதனால அதிகமான இறப்புகள் இந்த தாயகத்தில் முதலும் கடைசியும் சேர்ந்த 2 எழுத்து அது அதிகமானவர்களை உணவு பாசனை பொருள் இறப்புக்குரியதா? பாசனை இல்ல அது பாவனை பொருள் தான். நான் பாவனை சரி சரி பாவனை பொருள் எழுத்துக்கள 1 6 7 8 சேருகின்ற போது ஒரு உணவு பொருள் இறப்புக்கு காரணம். உணவு பொருள் என்றால் உணவுக்கு சுவை சேர்ப்பதற்கு அல்லது அந்த அறுசுவையில் ஒன்றை சேர்ப்பதற்கு என்று வையுங்களேன். ஒரு உணவு அது சேர்ப்பதற்குரிய ஒரு பொருள் வரும். 1 3 4 சேர ஆங்கில சொல்லில் நேரடி தமிழ் எழுத்து வடிவம். அது அப்படி நாங்க சொன்ன ஆங்கில எழுத்தை அப்படியே பாவிக்கிற முறை வந்து இருக்குது. 1 3 4 சேர அது இன்று பலரை தன்வசப்படுத்தி இருக்கிற ஒரு சொல். அந்த ஆங்கில சொல்லின் நேரடி தமிழ் அதை அப்படியே பாவிக்கிறது வந்து 1 3 4.
1 3 நாங்கள் அதே தமிழுக்கு இனி தேடி கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு இன்னும் தமிழ் பேர் வைக்கல நினைக்கிறேன். இலகுவாக ஆங்கிலத்தை அப்படியே தமிழ் அடிச்சு 4 மைந்து சேர்ந்த போது ஒரு உயிரினுடைய பெயரா ஒரு பதில போடல பார்த்து சொல்லாமல்ல. கடைசியா 4 மைந்து சேர ஒரு உயிரின்னு சொல்லியிருந்தேன். அதை ஒரு மிருகத்தினுடைய நாட்டு பெயர் சொல்லலாம். இன்னொரு விதமாக அதை சொல்லக்கூடாது. நேரடி 1 6 8 7 உணவு பாவனை பொருள். பாவனை பொருள். ஆமா, உணவுக்கு ஏதாவது ஒரு சுவைக்காக அதை பாவிப்பாங்க. சுவைக்காக. ஆமா, அறுசுவையில் ஒரு சுவைக்காக இதை கட்டாயம் பாவி. ஓகே ஓகே, சரி, கிட்டத்தட்ட வருகிறது, பார்ப்போம். ஆங்கில வளத்தின் வடிவம் அதை கண்டுபிடிச்சிட்டேன். அதை கண்டுபிடிச்சி இதையும் கண்டுபிடிச்சாச்சு. எல்லோருக்கும் ஆர்வம் இதற்குள்ளேதான். இல்ல, 2 இதையும் கண்டுபிடிச்சா அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு அந்த இறப்புக்கு காரணமானவரும் வேறு வேறு இறப்புக்கு ஒரு விஷயம் காரணம் இருந்திருக்கிறது. இதெல்லாம் கடைசி 2 முதலும் கடைசி இறப்புக்கு காரணம். ரஜினிக்கு தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் ஒரு இடத்துல இருந்து பேசும்பொழுது அதை பேசி இன்னும் விடை காணும் போது இதுவாக ஒரு உயிர் பெயர். இப்ப நாங்கள் பாடசாலை காலங்களிலே சேர்ந்து பாடசாலைக்கு போவோம். குரூப்பா போவோம், 2 பேர் போவோம், 3 பேர் போவோம். அப்ப நக்கலா சொல்லுங்க இப்படி போறாண்டு. அது கூடுதலா துணியா போயினமா அல்லது அவையே ஒத்து போயினமா அல்லது அது 2 கண்டுபிடிச்சாச்சு. எதை 2 4 கண்டுபிடிச்சாச்சு. மற்றது போடணுமே. 3 முதலும் கடைசியும் இறப்புக்கு காரணம். இன்னும் ஒரு குழு வேண்டாம் கொடுக்கலாம். இப்ப ரஜினி நிக்கிறபடியா நாங்கள் அன்று காவடியை பார்த்து கதைச்சிருந்தோம். அதை முக்கியமானது காவடிக்கு என்று சொல்லி அது சரியோ? அந்த காவடி 2 எழுத்தானே வரணும். அது 1 3 இல்லை 3 முதலும் கடைசியும் சேர இறப்புக்கு காரணம். ஆனால் 3 எழுத்துக்கள் எல்லாம் வரணும். 2 எழுத்துகளில் வெறும் பல ஆயிரம் மக்களின் இறப்புக்கு காரணமாகும். ஓகே ஓகே, ஒவ்வொன்றா எடுத்தாச்சு சேர்க்கணுமே. ஒரு செயல் ஒன்று வரும். நான் ஒரு உயிர் பெயர் ஒரு நக்கலா சொல்லி நம்ம பேச்சு தமிழ் வயது உணவே தான் சொல்லி சேர்ந்து போனா 2 பேர் சின்னேஜி மாதிரி சேர்ந்து போனா இந்த அவ்வாவுக்குவா எப்படி போறாங்க. துணையாக இயக்கம் ஒன்றுக்கு ஊக்குவிப்பு நல்குவார். துணையாக ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் துணையாகவும் சொல்லலாம், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஊக்கப்படுத்துறதாகவும் சொல்லலாம். தாயகத்தில் அதிகமானவர்கள் அன்றைய காலத்துல இருந்து பின் போர் காலங்கள்ல அதை பிடிச்சாச்சு. அது பிடிச்சாச்சு. இது 3 பிடிச்சிட்டேன். 5 1 மர வேணும். காவடியோட தொடர்புடைய ஒரு சொல்ல அது பிடிச்சிட்டேன். 1 6 7 8 சேர உணவு பாவனை பெற பிடிச்சிட்டேன். முதலும் கடைசியும் சேர இறப்புக்கு காரணம்.
குற்றெழுத்தெல்லாம் முடியணும் அப்படியேண்டா. எட்டெழுத்து சொல்லுண்டு துணையாக வருதல் இயக்கம் ஒன்று ஆவணை நேவிசா கவனிச்சிட்டீங்களா? பொருளா ஒரு உணவு பொருள், உணவுக்கு அறுசுவையில ஒரு சுவையை கொடுக்கிற ஒரு பொருள் உண்டு. அதுக்கு இது கட்டாயம் வேணும். எட்டெழுத்து வாசனை பொருள் என்ன? சுவைதான் கூட. வாசனை என்றதை விட அறுசுவை இருக்குதானே, அதுல ஒன்றுக்கு கட்டாயம். 4 எழுத்துல என்ன இருக்குது? 3 எழுத்து. இல்ல அது 4 எழுத்தான அந்த 4 எழுத்து தானே. 1 6 ஆமா பாவனை பொருள் 1 6 7 8. ஓ 8. ஓ அப்படி என்றது இல்லை, நான் அடுத்தது இல்லை. 4 அப்படி என்ற 1 அவுட் 2 தான் கண்டுபிடிச்சிக்கிறேன். 1 6 7 8 4 எழுத்துல வரணும் என்ன? 1 6 7 8 தான். உரைப்புக்கு என்னென்ன போடுவீங்க? இஞ்சி உரைப்புக்கு இஞ்சி. அது ஓரளவு உரைப்பு, நல்ல உரைப்புண்டா ஞாபகத்துல வருது. மிளகாய் போடுவோம். அதுல பல வகையானது உரைப்புக்கு இருக்குது. பல வகையானது பச்சை, சிவப்பு, காஞ்சது. செத்தல் அதுல ஒன்றில பேருக்குள்ள வந்ததுண்டா நீங்க ஓரளவு செத்தல். சரி வந்துட்டீங்க. அப்ப அதோட காவடியை இணைச்சு அதுல சினேரி மேர சொல்லுவீங்க. இவா காவடி பிடிக்கும், காவடி தூக்குறேன்னு சொல்றது. அதுக்கு என்ன சொல்ல வேண்டி இருக்குது பேச்சு வழக்கில். அது நையாண்டியா சொல்லு. அதுதான் நாங்கள் அந்த காவடி ஆடின போது கோயில ரஜினி சொல்லியிருந்தது, ஆடுறவைய விட இவைதான் முக்கியமானவர்கள் அங்கே. சத்தம் போடுறதா? இல்ல காவடி அடக்கம் மேடக்காரன் நிப்பினம் நாதச எல்லாம் இருக்கும். ஆனா அந்த காவடி ஆடுறவைய ஊக்கப்படுத்துறதுக்கு அல்லது அவர்களை நல்லா அடப்பண்ண ஒருவர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் இருப்பினும் அந்த சொல்லத்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் தூக்கு காவடி தூக்கு நோமலானதான். நான் அவர்கள் அந்த இதெல்லாம் குத்துவாங்க முதுகுல, வேலுகள், அந்த முள்ளு காவடி, தூக்கு காவடி. அந்த கைகள்ல முதுகில எல்லாம் அந்த கம்பியல் கொழுவி ஆடி அவைய ஆட பண்றதில் அவைய விட இவதான் அங்க பெரிய ஹீரோ மாதிரி. ஆடுறவை விட இவதான் எல்லா அண்ணிலும் விழுந்து கொண்டிருக்கு. மற்ற இந்த காவடி ஆடும்போது இந்த வாயில எல்லாம் குத்துறதுக்கு என்ன சொல்லுவீங்க? குத்துறது அழகு என்னமோ ஒரு பேரு முதுகில குத்துறது. அந்த இது குத்துறது என்ன? செடி. இது அதோட வாங்குவாப்பா. செடிலா செண்டு முடித்தலா? செண்டு முடித்தல் இல்ல அந்த செடியில தான். அதுக்காக ஒருவரை அந்த சினேரி மேரேன்னு சொல்லி இவாக்குவா செண்டு முடித்தல் செண்டு செத்தல் வந்தபடியால் செத்தல் செண்டு செண்டு முடித்தல் செல்லடிச்சு சாகிறது. விட நாங்கள் எங்கட பக்கத்துல வேற சொல்றது. செடியிலுக்காகத்தான் ஒரு பின்னால நிற்பேன். மற்றது செல் விழுந்து செத்தது. முதலும் கடைசி செல்லால அதிகம். ஆங்கில வடிவம் அதை சொல்லுங்க. இப்போ அதுக்கு தமிழ் தெரியாம அது கறி. கறி 1 3 4 சேருகிற போது ஒரு ஆங்கில சொல் வடிவத்தை அப்படி தமிழ். அது கறியான்னு நான் சொல்றது, வேற என்ன சொல்றது? இந்த கறின்னு 2 எழுத்துல வருது, இது 3 எழுத்துல வரணும். ஆங்கிலத்திலே வருமா? 3 ஆமா. நன்றி. நன்றி தமிழ்ல வர்றது தானே, அதே எழுத்துல தானே வரும். சேனாவிலேயே தொடங்கி நீங்க செல்ஃபி எடுக்கிறது. அதுக்கு கண்டுபிடிச்ச மாதிரியான அதுக்கு தமிழும் அதுதான் செல்ஃபி தான். என்ன தங்களை தாங்களே எடுத்துக்கணும். 4 5 சேர ஒரு உயிர். 4 ஒரு உயிரினுடைய வடிவமைப்பை நாங்களா ஒரு பூனையை எடுத்து அதுக்கு ஆண் பூனைக்கு இப்படி ஒன்று சொல்வோம், பெண் பூனைக்கு இப்படி என்று அப்படியான ஒரு இந்த வழியா நான் நிறையா
நீங்க செடிலுக்கு வந்துட்டீங்க எல்லாரும் செடியில் வந்துட்டீங்க பின்னால கடைசியில இல்ல முடியுது சிலேரி மேல ஒரு ஆளு சேர்ந்து பிடிச்சிட்டு போனா அதுதான் சொல்லுவேன் அது பிடின்னு வேணுமா? ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் யானைய பிடின்னு சொல்றாரு. யானை பிடி. ஆமா அதுவும் சரி அது சொல்லு பிடி என்றால் செல் பிடித்தல். செடில் பிடிக்கிறது செடியில் பிடிப்பவர் அப்படியா? செடில் பிடித்தல்ன்னு நான் நினைக்கிறேன். காவடிக்கு பின்னால பிடிச்சு அந்த கயிறை பிடிச்சு ஆடுற வேலை வந்து செடில் பிடிக்கிறதுன்னு சொல்றேன். அவரை விழாவிடாம இல்ல அவரை சோற விடாமல் இவர் பிடிச்சு இவற்றை ஆட்டத்துல நான் அவரே ஆடு ஆட்டு வைப்பவர். அவரை ஆட்டு வைப்பவர். முனைவாக்கு செடில் பிடிச்சிட்டு போறான். அவாவுக்கு இவ ஒரு துணை இவதான் பிடிச்சிட்டு போறான். அந்த வீட்டுல 2 பேரும் நடுவு சோடியாத்துன்னா அப்படி சொல்பவர்களாம் செடியில் பிடிக்கிறாரு. ஆனா அது உண்மையான செயல்பாடு. காவடி ஆடைகளை பின்னுக்கு பிடிச்சு அவையில பிடிச்சு இழுக்கிறதான். அது ஏன் அப்படி பிடிக்கலாம் தெரியல. ஆனா அவர்கள் தான் கூட ஆடுவார்கள் பின்னுக்கு. சிறப்பு நல்லா இருந்தது. பிடி என்பது அந்த யானைக்குரிய செத்தல் என்பது சுவை ஒன்று. ஓரளவு அரவாசி தூரம் வந்திருந்தீர்கள். நான் இங்கே முடிச்சு விட்டேன். பேச்சு வழக்கு தான் நீங்க சொல்லு. கூடுதலாக நான் நினைக்கிறேன் அகராதியில இடாது கூடுதலா பேச்சு செடியில் பிடிக்கிறது. சரி இல்ல அந்த காவடிக்கு பிடிக்கிறத வச்சுக்கோங்க. 2 பேர் சீனியரம் சேர்ந்து போனா செடியில் பிடிக்கல. வால் பிடிக்கிறது வால் பிடிக்கிறத விட வால் பிடிக்கிறது சரி. ஆனா வால் பிடிக்கிறது அதெல்லாம் அவரோட அந்த என்னன்னு சொல்றது அவருக்கு சப்போர்ட் பண்ணி கேள்வியின் பிரகாரம் இப்ப நாங்க வரணும். செடியில் பிடித்த இதனை ரம்சேர்ஷினி அவர்கள் ஜெயந்தி பாலா அவர்கள் உறவுகள் பக்கத்தில் இருக்குன்னா நான் இப்போ அதோட தான் பார்த்தேன். உங்கள் 2000 கவிக்கு நான் இந்த வாழ்த்துக்களை கூறியிருக்கின்றேன். நானும் நேற்று நான் தான் சொல்லணும் வந்து 2000 எழுதுறது சிறப்பான வாழ்த்து. ஆனால் உங்களோட வீடியோ வரையில நேற்று ஏதாவது நம்புறேன். நீங்க முடிகிற நேரம் தான் பார்த்தேன். நான் அனுப்பிட்டு சிலவோட செக் பண்ணி பார்க்கணும் நான் பிளே லிஸ்ட்டுக்கு போய். ஆனால் இது பேத்திங்க அந்த போயிருக்கும் அந்த நம்பிக்கை அம்மாய் காட்டுச்சு. அதனால நான் போய் செக் பண்ணி பார்க்கல. அதனாலதான் சில அது வர இல்லை. மற்றது முடிவு நேரம் தான் நான் சிறப்பான வாழ்த்துக்கள் 2000 தொட்டு உங்களுக்கும் உங்களது வாழ்த்துக்கள். கடமையாக வந்துட்டு ஒரு நாளும் ஒரு காலையில எழுதுறது எனக்கு இப்போ பைக்கிலாம். அடுத்த வாரம் கஞ்சாவில நிறைவடையும். எத்தனை சொற்கள் என்ன கஞ்சா எங்களுக்கு 2 தான் தெரியும். குஞ்சா கஞ்சா தேடி போனீங்க உடனே தர்ஜினி 50 கண்டுபிடிச்சிருக்கிறேன். 50 எழுதி அனுப்பி விட்டேன் சொற்களாக. அதான் காணல நான் பாக்கேன். அதுதான் நானும் நீங்க சொன்னீங்க உடனே எழுதுறோம். அது என்ன அதே அர்த்தம் உள்ள சொற்களா கஞ்சா முடிக்கல அப்படி எப்படி சொல்லுங்க. முடிக்கும் பொழுது வரணும். அது வரையில இருக்கிறார் முடிவு வரும் பொழுது முடிவு அதுதான் முடிக்க. சரி யாரு இல்ல சேர்த்து சொல்லும் பொழுது வரும். இப்ப சேர்த்து சொல்றீங்க சொல்ல அஞ்சாதவன் கஞ்சா அந்த சொற்களோட சேர்த்து வரைக்குல நாங்க முயற்சி தேடுவோம். இப்ப அண்ணனுடைய அந்த படை கஞ்சானன்றது அது 5 வரும். இப்ப நீங்க மற்ற மாதிரி சொல்றீங்களா கஞ்ச அப்படி என்று வரும். சரி அது கவிதைக்கு அழகுதான். அப்படி விரைக்கல நம்ம குறிக்காம அதுதான் நானும் கேட்கிறேன். அது ஏதாவது அந்த இடைக்குள்ள வந்து அந்த சொல்லோட தொடர்புடைய மற்ற சொல்லி வரணும். அப்பதான் கவிதைக்கு அழகா இருக்கு. கண்டுபிடித்தவர் நேவிசண்டிதான். நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டோம். அவருக்கு உடனே தட்டிட்டு பொறி தட்டிட்டு வாழ்த்துக்கள் அவருக்கு. சுவாரஸ்யம் எத்தனை பேர் இதில் வாணிமோகன் அவர்களும் அதிபரவர்களும் நினைக்கிறார்களா இந்த வாரத்தில் எழுத சொல்லி இருக்கு. கவிதை எழுதணும் இல்லையோ எல்லோருமே உரசி பார்க்க நிறைவடைகிறத கொஞ்சம் 4 சொல்லி எழுதுவது தவிர கவிதை நமக்கு வரும். ஆனா லேட்டா வரும். நம்மளெல்லாம் எழுத சொல்லியாச்சு. எழுதணும் கட்டாயம். இருப்பதால் உரசி பார்த்துக்க. நீங்களும் சலைச்சவரையில போட்டு விடுங்க ஒரு பெரிய பொறிய உறுதிப்படுத்துங்க வாணிக்கா. அடுத்த வாரம் எனக்கு வேலையா போயிட்டு எழுதி போட்டுட்டு போங்க கவிதைய. விடுமுறைகள் எங்கள் பக்கங்கள்ல பிளேலிஸ்ட்ல போட்டு போங்க.
ஆமா ஆமா எழுதி போடலாம் தானே போட்டுட்டு இல்ல புதன்கிழமை வரையும் நாங்க வெளிப்படுத்த முடியாது, எழுதி போட முடியாதுன்னு சொல்லிட்டு எழுதி கூட சொல்லி சரி சரி கொப்பி அடிச்சுக்கலாம். அதனால அது எல்லோருமே பப்ளிஷ் பண்றது அந்த நேரம் சடக்கு போட வேண்டியா. அந்த நேரத்துல வந்து ஆனா வாசிக்க உண்மைதான், இப்ப ஒரு ஆள் எழுதின உடனே எங்களுக்கு நாங்க சுயமா சிந்திக்க வராது. அதை பின்பற்ற மாதிரியே வந்து அது உடன் எழுதி நேரடியாக வந்து வாசிச்சா நல்ல சிறப்பா இருக்கும். அப்படி செய்யக்கூடியவர்கள் இல்ல எல்லாரும் வர மாட்டார்கள், அதான் சிக்கல். வரையில்லாதான் அந்த நேரம் நிக்க மாட்டோம், அந்த நேரத்துக்கு வர மாட்டார்கள். இடையிலேயே அப்படி தூண்டுதல் போடுகிற போது கொஞ்சம் உயிர் போடு எல்லோரும் கொஞ்சம் போட்டு எல்லாரும் அவங்களுக்கு எடுக்க முடியாது அந்த கஞ்சாண்ட சொல்ல விளங்கினது. நாங்க சரியா கஷ்டப்பட்டோம், திண்டாடினோம் என்று சொல்லலாம். இல்ல நான் நீங்க அதை கதைச்சு கொண்டு இருக்கும்போது அப்பதான் வந்து கேட்டு கொண்டு இருந்தேன். நமக்கு நான் என்ன நினைச்சேன்னா இப்ப கஞ்ச பையில நான் பேசல ஒரு கஞ்சா 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 அப்படி வருமோ யோசிச்சு கொண்டு இருந்தேன். அதுல வார வரிகளை அந்த இதை சேர்த்து நாங்க அடுத்தவங்க தொகுத்து எழுதலாம். அப்படி தொகுத்து எழுதலாம். அப்படி எழுதத்தான் கவிதைக்கு அழகா இருக்கும். அப்படி சொல்றீங்க. இப்ப நம்ம கஞ்சான்னு சொல்லி வருதுதானே, கஞ்சான்னு சொன்னா தனியா கஞ்சாண்டு போடாம கஞ்சான்னு சொன்னாலும் அடுத்த வரி நாங்க அதுக்கு தொடர்புடையாக வேற சொல்ல போட்டாதான் அந்த கஞ்சாண்ட சொல்லிட்டு தொடுத்து எழுதினாதான் அந்த கவிதைக்கு அழகான வழிகளா வரும். அது வரும். ஆனா அதே சொற்கள் கூடுதலான சொற்களை இப்ப என்னெல்லாம் சேரும் தானே. என்ன இப்ப தனியா அதுல முடிய மட்டும் இருக்குமா? கஞ்சான்னு முடியும் வாணியக்கா. முன்னுக்கு நிறைய சொற்கள் வரும், நிறைய எழுத்துக்கள். அப்ப கேள்விக்குறியோட அநேகமா வருமான்னு நினைக்கிறேன் நானா. அது கேள்விக்குறியாயும் மாறலாம், அப்படியும் இருக்கு, முற்றுப்புள்ளியும் வரும். முடியாம நிக்கும், தொக்கி நிக்கிற மாதிரி கவிதைக்கு அழகா வரும். நிச்சயமாக ஜெயம் தங்கராஜ் அவர்களின் கவிதையில் 100 கஞ்சா வருவன் நினைக்கிறேன். பிடிச்சு கொண்டு போனாலும் போயிடுவாரு. அதுக்கும் கவனம். தாய் கொடுத்து 100 தாய் லட்சுமிகா கழிச்சிங்களோ தெரியல, தாய் என்று முடித்திருக்கார். 100 தாய் கொண்டு வந்தார். அதான் அதுக்கு முதலம் ஒரு ஏதோ எண்ணி ஒரு சொல்ல 50 இடத்துக்கு மேல வேற வர தேன் எழுதினவர் தேன் அப்படி காய் தேன் பாய் பாயெல்லாம் இருந்தானே பாய் காய் பாய். இல்ல மயில் எல்லாம் நிறைய வரும். ஆனா இது வந்தது கஞ்சா முடிச்சுட்டுதே, கஞ்சாவில வந்துட்டுதே. இப்ப சவாலா தான் இருக்க போகாது. பதிவிலே அனுப்பணுமா இல்ல என்று வாணியக்கா எங்கள் வீட்டிலும் இந்த கேள்வியை விட்டுருந்தேன். திடீர்னு விடுமுறைக்கு சென்று விட்டார். அம்மா இது சரியான கேள்வி, இதுக்கு முடிவோட வாரம் 2 இரவு மட்டும் இதாண்டி இருக்கு, அதான் நேரம் கொடுத்திருக்கிறேன். அதை சொல்லவில்லைன்னா எனக்கு ஒரு பரிசு பொருளும் கேட்டுட்டேன், இதுதான் நீங்க வேண்டி தரணும் கண்டுபிடித்து அனுப்புவதாக சொல்லியிருக்கேன். பாப்போம். சரி, அது பரிசு பொருள் வாங்குறதுக்காகவே தப்பிக்கிறதுக்காக ஒரு 5 சொல்ல போடுவேன். இல்ல காசை சேவ் பண்ணலாம். இல்ல இதுவரையும் வரையில எனக்கு பதில். சவால் கவி இது கண்டு போட்டிருக்கிறார். அதே பாப்போம், தேடலாம் இருக்க போகுது. எல்லாம் பாப்போம் எப்படி வர போகுதுன்னு. அழிஞ்சு ஓடக்கூடாது ஒருத்தர். என்ன வாங்கி ஏன் பயந்தோடுவான்? நமக்கு நம்மாலே எவ்வளவுதான் முடியுமாட்டா நான் அதே நான் எழுத வேண்டியா. இதுக்கு என்ன பதிவில விடக்கூடாதுன்னு சொல்லுவேன். அந்த காலையில பிளேலிஸ்ட்ல போடணுமோ தெரியல எனக்கு. புதன்கிழமை வரையும் வெளிப்படுத்த வேண்டாம் என்று பிறகுதான் நாங்க வியாழக்கிழமை காலையில போடணும். எல்லாரும் புதன்கிழமை தானே போடினோம். இந்த வாரம் ஜெயம் அவர்களுடைய கஞ்சாயம் அவதானிப்போம் எழுதியிருப்பவரோன்னு கேட்டபடி அந்த வரிகள் நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அமையோடும் சரியா தெரியும் தெரியாது. பழமொழிகளுக்குள்ளேயும் கணக்கு வரும். ஆனா அந்த நேவி சரி சரியான ஆர்வம், இப்ப சரியான கட்டிக்காரி. அந்த உங்களை கண்டுபிடித்து அந்த சொற்கள் எல்லாம் வெட்டு குத்துலையும் பயங்கர கட்டிக்காரி. வாழ்த்துக்கள். வெட்டுக்குதான் பிடிச்சிட்டேன். எல்லாத்துக்கும் வேணும். சிறப்பு சிறப்பு.
இன்றைக்கு இருக்குதானே ராவிக்கு என்ன வேணும்? எல்லாத்துக்கும் அறிவும் வேணும், அந்த அறிவை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஐடியா தரத்துக்கு ஒரு ஆள் வேணும். இடக்கடை வந்து தூண்ட வேணும் இல்லையா எல்லாரும் ஏதோ ஐடியா தாரத்துக்கு ஒரு ஆள் வேணும், வேணுமே. சும்மா இல்ல. இதை துவக்கி விட்டது இப்படி நாங்க இப்படி தெரியாது தானே, துவக்கி விட்டதாலதான் தேடுறோம். ஆனா இப்ப ஜெயமலர் அந்த தேடுதல முன்பே நல்லா இருக்கு, அது நிறைய எவ்வளவு சொற்கள் பிடிக்கலாம் அதுக்குள்ள, அது நல்லா. கொண்டு வந்து விட்டுட்டா நீங்க ஒவ்வொரு தடவை தெரிஞ்சு சொல்லிக்க நான் எனக்கே அது அதிசயமா கிடக்கு. ஆமா மற்றவர்கள் கொண்டு நீங்க சொல்றதுல டக்கண்டு ஒண்ணு பிடிச்சோம்னா மற்றது வந்துருந்தானே. ம் ம் நல்லது, அதுவும் பக்கம் போறீங்க, ஆனா வேற வேற பக்கத்தால போய் வேற வேற சொற்களை எடுக்கிறீங்க. ஆமா ஆமா நல்லா இருக்காது. சூப்பர். புது சொற்கள் அறியலாம். யாரைக்கு விளையாடுவேன் ஒரு 6 எழுத்து சொல்லுக்குள்ளேயே 10 12 சொல்லு வருதுன்னு சொன்னால் ஞாபகத்துல நிக்கும் கவிதை எழுத கூட அந்த சொல்ல பயன்படுத்தலாம். ஆமா இப்ப இந்த 2-3 கிழமையா இந்த சொல்லித்தால சும்மா நல்ல நல்ல வடிவா போகுது, சூப்பரா போகுது. குழப்பாம இருந்தா சரி, குழப்பாத போகுது. துள்ளி போறத சித்திரத்தை கொண்டு குழப்பாம இருந்தா அப்படி எரிப்பினு சொல்லி போட்டு துள்ளி போடுறது குழப்பினாதான் கஷ்டம். எதையும் நல்லா போகுது, நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்குது. முதல்ல அந்த 3 சொல்லு மட்டும் இவ்வளவு பேர் ஓடி வந்து ஆர்வமா பங்கு பெற்று கொண்டிருந்தாங்க. நல்ல நல்ல தேடல், அது நல்ல சூப்பரா இருக்கு. எழுத்து தேடுறது, வசனங்களை சொல்றது நல்லா இருக்கு, கேட்கறதுக்கும் பாக்குறதுக்கும். அந்த அவசரத்துலான்னு சில நேரம் அந்த ஈஸியான சொல்லை விடுறது. இப்ப நான் அதுல எடுக்காம விடுறேன், அப்படி இருக்கிறத நான் எடுக்கிறது இல்லை. சிலதுகள்ல வந்து கணக்க சொல்லி வராது, சிலதுல வராது, அப்ப நான் அது விட்டுறது, அதையும் சேர்த்தால்தான் வரும். சரியா, நன்றி, சூப்பர். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் கேள்வி விடுமுறைகள் இதுக்குள்ள எங்களுக்கும் சேர்த்து தானே இளையோர் பக்கங்கள் பெரியவர்களுக்கும் நான் கோப்பாளர்களுக்கு விடுகதை, விடுகதையா விடுமுறை விடுமுறை இல்ல விடுமுறை வந்து விடுமுறை அதான் எல்லாரும் சேர்ந்துதான் எடுக்க வேண்டும். ஆகஸ்டுக்கு தான் அநியமா வரும் நினைக்கிறேன். பிள்ளைகள் இணையமா அவங்க இந்த ஜூலை நாளையில இருந்தாருக்குமா, நாளை இன்றைக்கு அவர்களுக்கு முன்னாடி அதான் நான் எங்களுக்கும் அப்படியா இல்லை, எங்களுக்கு இல்ல இல்ல எங்களுக்கு என்னென்ன நான் மரபு ஆசிரியர்கிட்ட சொல்லுவாங்க. இல்ல இல்ல அநேகமா ஜூலைல தான், ஆகஸ்ட்ல அநேகமா வரும் நினைக்கிறேன் நான். பாப்போம். ஓகே, அது பிள்ளைகளுடைய எனக்கு பெருசா தேவையில்லை, எனக்கு ஒரு கிழமான தேவை. மற்றவர்கள் போட்டுக்கொள்ளுங்க, யாராருக்கு என்ன பண்ண மாட்டேன். இப்ப செல்வியாக்கா எடுக்க மாட்டார், ஜெயராஜ் அவர்கள் எடுக்க மாட்டார்கள். தொகுப்பாளர் 2 பாக்கி ஜெயமலா அவர்கள் எடுப்பீங்களா? இல்லை, அப்படின்னா ஒரு வாரம் அப்படி பாப்போம், ஆகஸ்ட்ல எடுப்போம் அப்படின்டா எல்லாரும். நன்றி எல்லோருக்குமே நன்றி. அடுத்த வாரம் புதிய ஒரு இலக்கத்தோடு மிக்க நன்றி. நன்றி நன்றி சொன்னவர்களே, நன்றி ஜெயமலா அவர்களே, நன்றி. இதுவரை நேரம் உற்சாகத்துடன் இணைந்திருப்பவர்களுக்கு நன்றி. வணக்கம். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நன்றி.